சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கரூரில் நடந்த சம்பவம் 41 உயிரிழப்பு ஆச்சு. அந்த மாதிரியான விஷயம் திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறதில்ல, யார் கரெக்ட் யார் தப்புன்னு பேச போகிறதில்ல, இல்லை கோர்ட்டோட ஆர்டரை பற்றி நான் பேச போகிறதில்ல. நான் ரொம்ப சிம்பிளாக பேச போகிறது நம்மளை பற்றி தான். நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஒரு ஸ்டார் வராரு, இல்லைனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வராரு, இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட் பர்சன் வராரு, இல்லை ஒரு ஒரு செலிப்ரிட்டி வராரு அப்படின்னா அந்த இடத்துக்கு அடித்து பிடிச்சி ஓடி போய் அவங்கள பார்க்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களும் எல்லாருமே மனிதர்கள் தான். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கூட்ட நெரிசலில் போகிறது. பட் அங்கே போகிறதுல நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்களையும் வயசானவங்களையும் எதுவும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை தாண்டின விஷயங்கள் தான் மற்றது எல்லாமே. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்து போனால் நல்லாயிருக்கும். அண்டு இதை மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி யோசித்தோம், நம்ம குடும்பத்தை பற்றியும் யோசித்து நம்ம எப்படி செல்ஃபாக டெவலப் ஆகலாம், லைஃப்பில் வேறு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி செஞ்சு ஏர்ன் பண்ணலாம், எப்படி லைஃப்பில் ப்ராப்பராக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை யோசித்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் காட்டுறதுக்கான ஒரே வழி ஓட்டு தான். இது வரைக்கும் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 50%, 60% அந்த இதில் தான் ஓட்டு விழுந்துட்டுருக்கு. அது அதிகபட்சம் கம்மியான 45 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் எலெக்ஷனில் ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் ஒரு 80% 90% ஓட்டு போடுங்களேன். அதில் காட்டுங்களேன் உங்களோட சப்போர்ட்டை, அதில் கொண்டு வாங்களேன் மாற்றத்தை. அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாற்றமும் நடக்கும், நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இழப்பு ஆனதுக்கப்புறம் இவங்க காரணம் அவங்க காரணம்னு பேசுறதை விட்டுட்டு, அந்த இழப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை தடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டோனி கிரவுண்டு திறக்க வராரு, அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.